இந்த கொண்டை போடாம வீடியோ எடுங்களேன், ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது. ஆக்சுவலி இந்த கொண்டை தான் என்னோட ஹேர் ஸ்டைலே, புரியுதுங்களா? இது இல்லை அப்படின்னா நான் முடியை வந்து விரிச்சு விடுவேன். முடியை வந்து இந்த கத்திரி வெயில்ல என்னால் விரிச்சு விட முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரே வேர்க்குது, முதுகுல படுது, சில முடிகள் கொட்டுது, அது கையில பேங்கிள்ஸ்ல இந்த மாதிரிலாம் வந்து மாட்டிடுது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வேற ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலை இருக்கிறதுனால நான் வந்து முடியை வந்து விரிச்சு விடல, கொண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த கொண்டை பாருங்க, நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இன்னைக்கான பதிவில் வந்து நம்ம ஏற்கனவே வெயில்ல நிறைய காய்கறி செடிகள், மரங்கள் இதெல்லாம் வளர்க்கலான்னு லாஸ்டா ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ வந்து ஒரு சிலருக்கு தினசரி பூஜை பண்ற பழக்கம் இருக்கும், எனக்கு அது இருக்கு, விளக்கேத்துவோம். ஒரு சிலர் பூஜைக்கு பூக்கள் வைக்கலனாலும் தோட்டத்துல இருந்து ஒரு ரோஜா பூ எடுத்து தலையில வச்சுக்கிறது, ஒரு அரை முழம் பூ கட்டி தலையில வச்சுக்கிறது, கனகாம்பரம் பூத்தா அதை எடுத்து தலையில வச்சுக்கிறது, இந்த மாதிரி பல பழக்கங்கள் இருக்கும். இந்த மாடி தோட்டம் கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கும் அதிகமா வந்து நான் நடத்திக்கிட்டு வரேன். ஒரே பூச்செடிகளை சுழற்சி முறையில நான் வந்து வளர்ப்பேன். அதாவது பனிக்காலம் வந்தா அதை கட்டிங்ஸ் போட்டு அதை அதிகமா உருவாக்கி அது ஒரு பூச்செடிகள். வெயில் காலம் அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் இந்த ஜாதி மல்லி எவ்வளோ புஷ்ஷியா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு செடி போதும். ஆக்சுவலி பூத்த பூவையே பறிக்க முடியல, அவ்வளோ டைம் இல்லை. இது எவ்வளோ புஷ்ஷியா இருக்கு பாருங்க. மார்ச் மாசத்துல இதை பாருங்களா எப்படி இருக்கு. மார்ச் மாசத்துல ஒரு குச்சியா நின்னுது. அதுக்கப்புறம் நல்லா சாண உரம் போட்டு தண்ணி ஊற்றணும். இப்ப பார்த்தா இது ஒரு 1/4 முழம் அளவுக்கு அடிக்கடி பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். இதை வந்து காட்டேன் எப்படி மொட்டு இருக்கு பாரு. அதாவது இது பனி காலத்துல இதே தொட்டில கொஞ்சமா பூ கொடுக்கும், மழை காலத்துல இதே தொட்டில கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஜாதி மல்லியோட ரகம் இது ஒரு 12 x 15 சைஸ் தொட்டி அதுல வந்து இருக்கு. வருஷம் முழுக்க இருக்கும். திடீர்னு வேர் அதிகமா விட்டுறது அப்படின்னா அதை வந்து நம்ம மாத்தி வைக்கலாம். இந்த ஒரு செடியோட பூவை வச்சு மட்டும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது இதை கட்டுங்க. இது வந்து கொத்து கொத்தா முல்லை பூ. சிதம்பரம், கடலூர் மாவட்டம், வெயில் எங்க அதிகமா அடிக்குதோ திருச்சி, கரூர், ஈரோடு, இங்கெல்லாம் இந்த முல்லை பூக்கள் அதிகம் வந்து விவசாயம் செஞ்சு பூக்கள் கட்டி விற்பாங்க. இது ஒரு செடியா, தோ ஒண்ணு பாருங்க, இது கூட முல்லைப்பூ தான். இத பாருங்க, 2 ஒரு பக்கெட் 25 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்ல இந்த முல்லைப்பூ செடி வந்து இருக்கு. அப்படியே வாங்கல, அப்படியே வாங்க. இங்க வச்சிருக்கோமா, இதை தவிர்த்து இப்படியே இந்த கைப்பிடி செவர்லயே லாஸ்ட்ல 2 செடி இப்பதான் பூத்து முடிஞ்சிருக்கு. இதை காட்டுங்க, கட் பண்ணி விட்டுருக்கோம் இது 2த்தையும். அதுல நிறைய மொட்டுக்கள் இருந்தது. இது இப்போ பூத்து நிறைய பூக்கள் கீழே விழுந்து பறிச்சு சாமிக்கு போட்டு பூஜை பண்ணி நிறைய பண்ணி இப்போ இதை கட் பண்ணி விட்டு இங்க பாரு மொட்டுக்கள் திரும்பியும் வருது பாரு. இதுல இடம் இருக்கு பாரு தொட்டில, இந்த இடம் காட்ட. இதுல வந்து மேல் உரம் போட்டுக்கிட்டே இருந்தா தொட்டி உடையிற வரைக்கும் இதுல வந்து பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயில் காலம் 40 டிகிரி 42 டிகிரி இந்த மாதிரிலாம் போனாலுமே முல்லைப்பூ, ஜாதி மல்லி, இதுக்கு அரளிப்பூ, இது வந்து தங்க அரளி ரொம்ப வருஷமா இருக்கு. ஒரு தொட்டில மாத்தி வச்சோம், இப்பயும் அழகா செமையா பூக்குது பாருங்க. இது வந்து கட்டிங்ஸ்ல இருந்து இந்த அரளிப்பூவை வளர்க்கலாம், முல்லைப்பூ செடியும் கட்டிங்ஸ்ல இருந்து வளர்க்க முடியும். அதுக்கப்புறமா ஜாதி மல்லியையும் கட்டிங்ஸ்ல இருந்து வளர்க்கலாம். ஸோ இந்த அரளிப்பூல பல கலர்ஸ் இருக்கு. நான் ஆரம்பத்துல சேனல் ஆரம்பிச்சப்ப சொல்லியிருப்பேன், ஒரு ரிசார்ட்ல இருந்து இந்த முல்லைப்பூல பல கலர்ஸ் இருக்கு, அரளிப்பூல அதை கட்டிங்ஸ்ல இருந்து வளர்க்க முடியும். இதுல டார்க் பிங்க், லைட் பிங்க், பியூர் ஒயிட், இதெல்லாம் வந்து அப்படியே மாலையா கட்டி விநாயகருக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கணேசனோட அருள் வந்து நம்மளுக்கு அப்படி கிடைக்கும். நான் ஆனா கலவையா தான் இந்த பூ இன்னைக்கு பூத்திருக்குல்ல, இவ்வளோ பாக்குறீங்க,
இதை ஒரு சாமிக்கு அப்படியே போடுவேன். ஜாதி மல்லி நிறைய பூத்திருந்தா அதை ஒரு சாமிக்கு அப்படியே போடுவேன். அப்படியே பின்னாடி பாருங்களேன், 4வதா கனகாம்பரம். இது சரியா பிக்கப் ஆகல, இதை காட்டு. இது லைட்டா வாடிக்கிட்டு வருது. அப்படியே இங்க வா. இந்த ஒரு தொட்டியில இருந்துதான் ஒரு குட்டி செடியா இந்த மஞ்சள் கனகாம்பரம் இருந்தது. இதை சுத்தி இருந்த சில பர்பிள் கலர் டிசம்பர் பூவை நான் வந்து நீக்கிட்டு வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, எனக்கு இந்த சீசன்ல மஞ்சள் கனகாம்பரம் நிறைய வளர்க்க தேவைப்படுது, அதனால வந்து நான் அந்த பர்பிள் கலரை நீக்கிட்டேன். டிசம்பர் மாதம் வரும்போது நல்ல பனி பெய்யும், நல்லா வந்து சூழ்நிலை இருக்கும், அப்போ நிறைய கட்டிங்ஸ் போட்டு திரும்பவும் நம்ம அதை உருவாக்கிக்கலான்னு சொன்னேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு வருது. இவ்வளோ பெரிய தொட்டியில் நான் ஏன் இதை வச்சுருக்கேன்னா, இது ஒரு 2-3 வருஷம் இதே தொட்டியில் இப்படியே நின்று வளரும். ஸோ வந்து நம்ம ஜாதி மல்லி பார்த்தோம், முல்லைப்பூ பார்த்தோம், அரளிப்பூ பார்த்துருக்குறோம், மஞ்சள் கனகாம்பரத்திலேயே வெரைட்டி. அது ஒரு கண்ணு போட்டுது, ஒரு மாற்றி வச்சிருக்கேன் பாருங்க. இது ஒரு கண்ணா, இதோ ஒரு கண்ணு பேரு கனகாம்பரத்திலே, இதோ 2. இதுதான் சிவப்பு, இதை காட்டு. இதுதான் தாய் பிளான்ட். ஆக்சுவலி இதை கட் பண்ணி விட்டா பிரம்மாண்டமா சூப்பரா வளரும். எவ்வளோ கனகாம்பரம் செடி பாருங்க. இதுதான் ஒரிஜினல் எல்லோ. இதுல இருந்து தான் சீட் பரவி அது வளர்ந்தது. இந்த இதுதான் ஒரிஜினல் எல்லோ. கிட்ட போய் காட்டு. அதுல இருந்து தான் சீட்ஸ் பரவலாக்கமாயி அந்த இன்னொரு எல்லோ வந்து முளைச்சுது. ஆனா நிறைய எக்ஸ்பீரியன்ஸான கார்டனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப வருஷமா வச்சிருப்பாங்க, 40 வருஷம் 30 வருஷம் அந்த மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கனகாம்பரம் சீட்ஸ்ல இருந்து எல்லோ கலர் வராது, கட்டிங்ஸ்ல இருந்து தான் வரும்னு சொன்னாங்க. ஆனா நான் கட்டிங்ஸ்லாம் போடலை. இது அதுல நார்மல் கனகாம்பரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கடைகள்ல விற்கும், அதே தான் இது. இந்த தொட்டியில இருக்கு, இதோ இருக்கு பாரு. அயன் சக்தி குறைபாடுனால இந்த இலைகள்லாம் இந்த மாதிரி இருக்கு. ஸோ கனகாம்பரமே என் தோட்டத்துல எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு ரகம். இது எப்படி சொல்றது, 3 கனகாம்பரம் ரகம் இருக்கு, சிவப்பு, எல்லோ, ஆரஞ்சு. ஸோ இத்தனை பூக்களும் வெயிலில் பூக்கக்கூடிய பூக்களோட சேர்த்து மல்லிப்பூ பார்க்கலாம் வாங்க. மல்லி இது எல்லாமே மல்லிகை ரகங்கள் தான். பூத்து முடிஞ்சு கட் பண்ணியிருக்கிறோம். அந்த பூவை பறித்து காட்டுவோம். ஒத்த மல்லி, மதுரை மல்லி, இந்த மாதிரி இருக்கு. இதை பாருங்க, இது வந்து ஒத்த மல்லி. இதை பாருங்க, ஒரு வீட்டிலேயே மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி பாருங்க பூக்கள். இப்போ 5 வகையான பூக்கள் செடிகள் வந்து நம்ம பார்த்தோம். வெயில் அதிகமாக இருந்தாலோ, எப்படிப்பட்ட வெயில் போனாலுமே நம்ம வந்து பூக்கள் அறுவடை பண்ணலாம். பூனாலே ஒரு மென்மையான விஷயம். அந்த மென்மையான விஷயம் இந்த மாதிரி கத்திரி வெயில்ல பூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும்ல. அதனால தான் நான் வந்து இந்த அப்டேட்ல என் பூச்செடிகள் பற்றி போடுறேன். இவ்வளோ பூக்கள் பூக்குது பாருங்க. கனகாம்பரம், அரளிப்பூ, மல்லிப்பூ, முல்லைப்பூ, ஜாதி மல்லின்னு. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் 40 போகவே இல்லைங்க. இது ஒரு மே மாதம் கத்திரி வெயில் தான் போயிட்டுருக்கு. 40 டிகிரி போகவே இல்லை, 38ஓட தான் நின்றுட்டுருக்கு. இன்னும் 28ஆம் தேதிக்கு 15 நாட்கள் இருக்கு. ஸோ அந்த 15 நாட்களில் எகிர்னாலும் எகிர்னது தான். ஆனால் வேர்க்குது, அசௌகரியம், வயிற்ற வலிக்குது. இந்த கார்டனில் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா இதில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு காற்றடிக்குது பாருங்க. இதை வாங்கிட்டு கீழே போனால் ஒரு மனசு அப்புறமா நல்லா இருக்கு. அப்புறம் தோசை கீசையை சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துடுறது. இந்த மே மாதம் எப்போ கடந்து போகும் அப்படின்னு நினச்சாலுமே மே மாதம்தான் லீவு. அதுக்கப்புறம் ஜூன் ஸ்கூல் திறந்துருமே. அப்புறம் நம்ம காலையில் எழுந்திரிக்கணும், டிஃபனை செய்யணும், தோசையை செய்யணும், இதை செய்யணும், திருப்பி ஈவினிங் கார்டனுக்கு வரணும். இப்படிதான் நம்ம வேலைகள் போகும். யாரும் எக்கேடாவது கெட்டு போட்டுங்க. நம்ம குடும்பத்தை பார்க்கலாம், நம்ம குழந்தைங்களை பார்க்கலாம், நம்ம வீட்டில் இருக்க சொந்தக்காரவங்களை பார்க்கலாம், நம்ம சார்ந்தவங்களை பார்க்கலாம். நம்மளோட வேலையை நம்ம தினமும் பார்ப்போம். நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை நம்ம ஏற்படுத்திக்கலாம், லைஃப் ஸ்டைல். அதை பண்ணலாம். உங்களுக்கு கார்டனிங் பிடிச்சா கார்டனிங் பண்ணுங்க, டான்ஸிங் பிடிச்சா டான்ஸிங் பண்ணுங்க, வெளியே டூர் அதிகமாக போகிறது பிடிக்குன்னா டூருக்கு போங்க, 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ண பிடிக்குன்னா ஒர்க் பண்ணுங்க.
நீங்க ஒரு தனியான ஆள், ஒரு தனித்து நின்ற ஒரு தனி மனுஷன், உங்களை நீங்க விரும்புங்க. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எங்கேயோ ஆரம்பிச்சு பூக்கள்ல எங்கேயோ கொண்டு வந்து முடிச்சாச்சு. பூக்கள் பத்தி பேசினாலே இப்படிதான் மனசு சந்தோஷமாயிடும். ஸோ ஹாப்பி கார்டனிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.